அறை 23இல் அரவிந்த் மற்றும் அவரது நண்பர்கள் சந்தித்த அதிசயங்களைத் தொடர்ந்து அவர்கள் இன்னும் ஆழமாக உண்மையைத் தேட முடிவு செய்கிறார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலை மிகவும் ஆபத்தானது. அறையின் இரகசியம் வெளிச்சம் காணுமா? அரவிந்தும் அவரது நண்பர்களும் அந்த அறை 23 மணிக்குள் மீண்டும் நுழைந்தபோது அறையின் சூழல் முற்றிலும் மாறியிருந்தது. பசுமையான கிழமண்டபத் தோற்றம் கொண்டிருந்த அறையில் பழைய நூல்கள் மற்றும் மர்மமான சித்திரங்கள் விளங்கிக் கொண்டிருந்தன. இதோ பாருங்க, இது புதியதாகத் தோன்றவில்லை, இது ஏதோ யுகங்களாக இங்கு இருக்கிறது என மதன் சொல்ல லதா கண்ணாடிப் பெட்டியை திறந்து பார்த்தாள். மறைந்த சதியை வெளிச்சம் காட்டும் சாளரம் அந்த பெட்டிக்குள் ஒரு பழைய கைப்பதிவு கிடந்தது. அதன் பக்கங்களை திருப்பும்போது அவர்கள் அதிர்ச்சியாகிவிட்டனர். அந்த எழுத்துக்களில் அறை 23 மறைந்து போன மர்ம மனிதர் என்ற வார்த்தைகள் இருந்தன. மர்ம மனிதரா என்று அரவிந்த் குழப்பத்துடன் கேட்டான். அந்த காகிதங்களில் ஒரு அறைக்குள் மர்மமாகக் காணாமல் போன ஆய்வாளர் ஒருவரின் தகவல்கள் இருந்தன. அந்த ஆய்வாளர் தங்கிய அறை 23இல்தான். பல வருடங்களுக்கு முன் ஒவ்வொரு இரவும் அவனது கதவு தானாகவே திறந்து மூடுவதை கவனித்திருக்கிறார். ஒருநாள் அவர் அந்த மர்மத்தை தீர்க்க முயன்றபோது அவர் முற்றிலும் காணாமல் போய்விட்டார். பழைய புகைப்படம், புதிய மர்மம். அவர்கள் நூல்களை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது ஒரு பழைய புகைப்படம் ஒன்று கீழே விழுந்தது. அதில் அறை 23 முன் நிற்கும் நபரின் உருவம் இருந்தது. ஆனால் அதிர்ச்சி என்னவென்றால் அந்த நபர் அரவிந்தின் தந்தை போன்றே இருந்தார். இது எப்படி இருக்க முடியும்? இது என் தந்தையா என அரவிந்த் அதிர்ச்சியடைந்தான். முடிவுக்கு ஒரு புதிய தொடக்கம். அவர்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்னும் மறைந்து கிடக்கின்றன. அந்த அறையின் மர்மம் முழுமையாக முடிவுக்கு வருவதற்குள் இன்னும் ஆழமான உண்மைகள் வெளிச்சம் காண வேண்டியிருக்கிறது. அறை 23இல் மறைந்திருக்கும் மர்மங்கள் என்ன? அரவிந்தின் குடும்பத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? இந்த கதையின் அடுத்த பகுதி இன்னும் திருப்பங்களோடு தொடரும். அடுத்த பகுதியில் தொடரும்.